ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா 90% ஆஃப் த பீப்புள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தப்பான லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காமன் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு என்ன பிளான் எடுக்கலான்றது ஒரு அட்வைஸும் நான் கொடுக்குறேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸுன்றது ஜஸ்ட் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட உண்மையான பர்பஸ் என்னன்னா, நம்மளோட ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணுன்றது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இதில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ கவர் சூஸ் பண்ணுறது, எத்தனை இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கவர் தேவைப்படும்னு தெரியாமல் கம்மியாக சூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு நல்ல பிளான் சூஸ் பண்ணோன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு, கவரேஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிடிசியோட 10லேருந்து 15 மடங்கு அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 10 டைம்ஸ்னால் மினிமம் வந்து 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் வந்து உங்களோட லைஃப் கவருன்றது இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்முன்றது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, சப்போஸ் இந்த இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும் எஃபிஷியண்ட்டாக. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி, அதாவது இப்போ நம்ம பாலிசி வந்து இந்த கம்பெனியில் கம்மியாக இருக்குது, அந்த கம்பெனியில் கம்மியாக இருக்குதுன்னு அவங்க இதில் எடுக்கிறத விட நல்ல கம்பெனியாக பார்த்து எடுத்தால் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எந்த கம்பெனியில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஐசிசி ப்ரெடென்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லாயிருக்கும். ப்ளஸ் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து அதில் வந்து மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ண விட அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பாலிசி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த பாலிசி எடுத்தால் உங்களுக்கு செட் ஆகுன்றதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பாலிசி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஒரு பாலிசி ஆன்லைனில் வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல், நம்ம ஒருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த பிளான் எடுத்தால் செட் ஆகும், நம்ம கரியருக்கு எது கரெக்டாக இருக்கும், நம்ம கோல் எது அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.